இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவ நரசிம்ம சன்னதியும் எப்படி போகணும், எப்படியெல்லாம் எழுந்தருளிருக்கார் அப்படின்றத ஒரு ரீகால் பண்ணி பார்த்துடுவோம். ஆச்சரியமான அகோபில க்ஷேத்திரம், நவநாரசிம்ம க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்திலே ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரவடக பாவனோ நவமூர்த்தயா என்றபடி 9 நரசிங்கன் உகந்துரையும் திருப்பதிகள் அன்புடனே பணி செய்யும் அற்புதனாம் ஆசிரியன் என்று நம்ம ஆச்சாரியர்களாலே வர்ணிக்கப்பட்ட அகோபில க்ஷேத்திரமானது அகோபிலம், அகோபலம், கருடாச்சலம், வேதாச்சலம், அச்சலச்சாயமேரு, வீரக்ஷேத்திரம், சிங்கவேல் குன்றம் இப்படியாக பலவிதமாக இந்த க்ஷேத்திரத்தை வர்ணிக்கப்பட்டு புராணங்களிலே பிரம்மாண்ட புராணம், ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம், வெங்கடாச்சல மகாத்மியம் இப்படியாக இந்த க்ஷேத்திரத்தை அனுபவித்த புராணமும் அகோபில க்ஷேத்திரம். 9 நரசிங்கன், அந்த 9 நரசிங்களே இந்த அகோபில க்ஷேத்திரம். சத்யம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதும் வியாப்தும் சபூதேஷ்வஜிரேஷ்வஜாத்மனः அதிருஷ்யதாம் அத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக இரண்யகசிபுவானவன் பகவானிடத்திலே குரூரமான தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய பலத்தினாலே அவனுடைய மிருத்யுவானது நபூதே நாம்பரே மிருத்யு நனரைர் நமிருகைரபி சுராசுர மகோரகைஹி. என்னுடைய சாவானது காத்தாலையும் வரக்கூடாது, காலையிலும் வரக்கூடாது, இரவிலும் வரக்கூடாது, வீட்டிலும் வரக்கூடாது, வெறியும் வரக்கூடாது, ஆகாசத்திலும் வரக்கூடாது, பூமியிலும் வரக்கூடாது, மனுஷனாலும் வரக்கூடாது, ஜந்துக்களாலும் வரக்கூடாது, ஆயுதங்களாலும் வரக்கூடாது, பிராணன் உள்ளதினாலே வரக்கூடாது, பிராணன் இல்லாததினாலே வரக்கூடாது. இப்படியாக பலவிதமாக வரங்கள் பெற்ற இரண்யகசிபு 3 கோடி தேவர்களும் ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே பிரார்த்திக்க பகவான் ஆலோசித்து காலையிலும் இல்லை இரவிலும் இல்லை சந்தியா காலே சமுத்பூதா ரிஷபே சுவாதி நக்ஷத்ரே சதுர்தஸ்யாம் சுபே தினே சந்தியா காலேன சம்யுக்தே ஸ்தம்போத்பூதோ நிருகேசரி என்றபடி காலையிலும் இல்லை இரவிலும் இல்லை சந்தியா காலம் அந்தியம் போதில் அரியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்னு பாடுதுமே என்று பெரியாழ்வார் பாடியபடியே திருவோண திருவிழவில் அந்தியம் போதில் அரியுருவாகி அரியான சீமன் நாராயணன் அரியான ராட்சசனை அழைத்த க்ஷேத்திரமானதிலே இந்த க்ஷேத்திரத்திலே சாயங்கால வேளையிலே பகவான் அவதாரம் பண்ணி இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ண இடம். வீட்டிலும் இல்லை, வாசலிலும் இல்லை, நிலைக்கதவு, ஆகாசத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை, தன் மடியிலே படுக்கப்பட்டு சம்ஹாரம். பிராணன் உள்ளதுனாலும் கிடையாது, பிராணன் இல்லாதனாலும் இந்த நகமானது கையிலே இருக்கும்போது அடித்தால் கை வலிக்கும், அந்த நகத்தை கிள்ளி கீழே போட்டுவிட்டால் அதுக்கு பிராணன் கிடையாது. இப்படியாக பகவான் பலவிதமான ஆலோசனை பண்ணி இரண்யகசிபை சம்ஹாரித்தபடினாலே 3 கோடி தேவர்களும் இந்த க்ஷேத்திரத்திலே அஹோ வீரியம், அஹோ சௌரியம், அஹோ பாகுபராக்கிரம நாரசிம்ம பரம் தெய்வம் அஹோபலம் அஹோபிலம் என்று இந்த பெருமாளுடைய 3 கோடி தேவர்களும் வர்ணித்தபடினாலே இந்த க்ஷேத்திரத்துக்கு அஹோபிலேசன் என்ற திருநாமம். ஜுவாலா நிருசிம்மன் இரண்யகசிபு ஸ்தம்பத்திலேந்து யஸ்யா பவத் பக்த ஜனார்த்திஹந்து பித்ருத்வமன்யேஷ்வவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பேவதாரஹ தவனஞ்சலப்யம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யே என்று யஸ்யா பவத் அதாவது அளந்திட்ட தூணை அவந்தட்ட அங்கே வளந்திட்ட வாலுகிற் சிங்க உருவாகி பிளந்திட்டு இரணிய நகல் மார்பகங்கீண்ட தளந்திட்ட கைகளால் சப்பானி என்று பெரியாழ்வாருடைய வாக்கியப்படி தானே தன்னுடைய மாளிகைக்கு அளந்து இட்ட தூண். அந்த தூணிலே பகவான் பிரகலாதனுடைய வார்த்தையை சத்தியம் காப்பாற்றுவதற்காக திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் குழந்தை எந்த சொல்ல போதுனாலும் அதனால 3 லோகங்களிலும் எல்லா விதமான வஸ்துக்களையும் பகவான் புகுந்து அந்த கம்பத்தை யார் இட்டது அனு பிரகலாதன் கேட்க நான் தான் வைத்தேன் என்று இரண்யகசிபு சொல்ல அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய எங்குமுளன் கண்ணனன் மகனை காய்ந்து இங்கில்லையா இளந்திரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே என்று நம்மாழ்வார் வர்ணித்தபடி எங்குமுளன் கண்ணனன் திரைலோக்கியமேததகிலம் நரசிம்ம கர்ப்பம் இன்றளவும் எல்லா கம்பங்களிலும் பகவான் இருக்கிறதாக ஒரு சாநித்தியம். அப்படியாக எல்லா திரைலோக்கிய மேதத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணி அந்த கம்பத்திலேருந்து அங்கேருந்து அவதாரம் பண்ண அதுதான் அந்த உக்ரஸ்தம்பம். சமுத்திர மட்டத்திற்கு 3000
அடிகள் உயரம் கொண்ட பெரிய பர்வதம். அந்த பர்வதமே பாதி பாகம் கீழே வந்து பாதி பாகம் அப்படியே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த கம்பத்திலே பகவான் அவதாரம் பண்ணதுனால உக்ரஸ்தம்பம். ஜுவாலா நிருசிம்மன் 9 நரசிம்மன்லயே முதல் நிருசிம்மன் ஜுவாலா நிருசிம்மன் தான். அந்த ஜுவாலா நிருசிம்மன் எப்படி எழுதுக்காருன்னா, ஓம் நமோ பகவதே மகாகோர வீர நாரசிம்ஹாய ரௌத்ராக்னி ஜுவாலா நாரசிம்ஹாய சிம்மகேசக பிப்ரதகேசக நரமிருக நக தம்ஷ்ட்ராயுதாய வஜ்ரநகாய கராலவதனாய பிரஹ்லாதவரதாய கேசவாதி தசாவதார ஸ்வரூபாய தசபுஜாய ஏகாதச ருத்ரரூபாய द्वादश भानुकोटि तेजोमय नृसिंह रूपाय जरा मरण भय दारिद्र नाशक कराय ओम क्षौं चम चम जम जम रम रम मम मम हाम हाम हूम पट नमः என்றபடி 10 திருக்கைகளாலே இரண்யகசிபை 2 கைகளாலே பிடித்துக்கொண்டு மற்ற 2 கைகளாலே சம்ஹாரம் பண்ணி இன்னொரு 2 கைகளால் தன்னுடைய இரண்யகசிபனுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொண்டு சங்கு சக்கர கட்கம் கதா என்று 10 ஆயுதங்களாலே பகவான் அவதாரம் பண்ணதுனால ஜுவாலா நிருசிம்மன். அப்பேற்பட்ட ஜுவாலா நிருசிம்மனையே கையை அலம்புறதுக்காக என்ன பண்ணணும், கையை காமிச்ச உடனே ஆகாசத்திலேருந்து பவனாசினி என்கிற நதியானவள் பகவானுடைய கையில குதித்து அங்கேருந்து பிரவாகிக்கிறாள். அந்த குதித்த இடம்தான் ரத்த குண்டம் என்று இன்றளவும் தீர்த்தம் காண்பதற்கு சிவப்பாக இருக்கும். கையில எடுத்தால் தீர்த்தமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ரத்த குண்டமானது நிருசிம்மன் ஜுவாலா நிருசிம்மனுடைய சந்நிதிக்கு எதிரே அங்கதான் இரண்யகசிபன் சம்ஹாரம் பண்ண இடம். கையலமிலிருந்து அங்கேருந்து பவனாசினால பிரவாகிச்சுன்னு கீழே வரைக்கும் வரா. அகோபில நிருசிம்மன் பிரஹ்லாதனுக்கு அசுரராஜ பட்டாபிஷேகம் பண்ணும்போது உன்னுடைய திவ்ய ஸ்வரூபம் எனக்கு தரிசனம் வேணும்னு பிரார்த்திக்க உடனே பகவான் 2 கைகளால் மாத்திரம் இந்த அகோபில கஷேத்திரத்திலே இரண்யகசிபனுடைய கையும் காலையும் தலையும் பிடித்து கொண்டு கீழே பிரஹ்லாத் நின்றபடி அசுரராஜ பட்டாபிஷேகத்திலே பிரஹ்லாதுக்கு தரிசனம் கொடுத்த இடமானதுனால அகோபலம் அகோபிலம். எப்பேற்பட்ட பலம், அப்பேற்பட்ட பலத்தினால இரண்யன் சம்ஹானம் பண்ணலே தேவர்கள்லாம் இந்த கஷேத்திரத்தில் அகோபலம் அகோபிலம் என்றா. மாலோல நிருசிம்மன், மா என்கிற லக்ஷ்மி, லோலக சதா நிருசிம்மனே மகாலட்சுமியோட சேர்ந்தனால இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணே பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயுதாட்சி என்று வேதத்தில் சொன்னபடி தாயாரானவள் பத்மாசனத்திலே பத்ம தாமரை பூவிலே 2 கைகளிலே தாமரை பூவை வைத்துக் கொண்டு பகவான் பக்தர்களை அனுகிரகித்தபடினால் இரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணே கோபப்பட்டு தான் வெளிக்கிளம்பி ஓடுகிறாள். அப்பொழுது செஞ்சுலட்சுமி என்கிற வேடர் ஜாதியிலே மகாலட்சுமி அவதாரம் பண்ணி கோபத்தோடு கூடிய இந்த நரசிம்மனை சாந்தப்படுத்தினாலே மா லோலன் அப்படின்னு அந்த லக்ஷ்மி. வேதாத்ரே சிகரே ரம்யே லக்ஷ்மி பர்வதம் உத்தமம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு அனுகிருண்ணஸ்து கேசரி என்று மாலோல நிருசிம்மனாக லக்ஷ்மி நிருசிம்மனாக எழுதிக்கொண்ட இன்றளவும் அகோபிலமனத்திலே ஆராத்திய மூர்த்தியாக மாலோலன் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் வராக கஷேத்திரமானது சோமகன் என்கிற ராட்சசன் அப்பப்போ வந்து வேதத்தெல்லாம் அபகரிச்சு போகும்போது இந்த வேதங்கள் எல்லாம் இந்த பழைய மலை மேல தபஸ் பண்ணி பெருமாளை பிரத்யட்சமான உடனே வராகன் ரூபம் தரித்து பூமாதேவியுடனே அப்படியே மேல் கொண்டதுனால வராக குண்டே மேதின்யைஹி வரஹார்த்த பிரதாயினே தந்த லக்ன ஹிரண்யாக்ஷ தம்ஷ்ட சிம்ஹாய மங்களம்னு பெருமாள் பகவான் வராகன் சிம்மனாக இருக்கார். கரஞ்சமூலே யத்ராஸ்தே யத்ர சார்ங்கஸ்ச சக்ரதுக்கு தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு அனுகிருண்ணஸ்து கேசரின்னு கரஞ்ச விருட்சம், கரஞ்ச கிரௌஞ்ச பக்ஷிகள், கையில கரஞ்சன்னா வில்லுடை வேடருமாய் தினைத்தினையும் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்னமே என்று கபில மகரிஷி தபஸ் பண்ணி நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரமானது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுன் நமாமியம். அப்பேற்பட்ட அந்த நிருசிம்ம அனுஷ்டுப் மந்திரத்தை பல லட்ச ஆவர்த்திகள் கபில ரிஷி தபஸ் பண்ணி பெருமானுடைய தரிசனம் காட்டப்படினால கரஞ்ச கஷேத்திரம். அங்கே பிரத்யேகமாக அனுமார் இருக்கார். அந்த அனுமார் வந்து நிருசிம்மன் சேவை சாதிக்கும் போது ராமபிரானை தவிர யாரையும் சேவிக்க மாட்டேன் என்றபடியே அந்த ராமனே நான் சொல்லி கையில வில்லுடை வேடனுமா எனக்கு வில்லோட பெருமாள் சேவிக்குமாறு. இன்னொரு விசேஷமானது இந்த நிருசிம்மனை புகழும்போது அன்னமாச்சாரியர் புகழ்ந்திருக்கார். பரமேஸ்வரனுக்கு முக்கன் 3வது கண் உண்டு. அது மாதிரி நரசிம்மர்ல இந்த காரஞ்ச நரசிம்மருக்கு மாத்திரம் 3வது கண் உண்டு. ஆலநேத்ராலகிருத்பவல வித்யுல்லசாத்கேலி விகார லக்ஷ்மி நாரசிம்மா என்று 3வது கண்ணை அன்னமாச்சாரி அத்தியுதமா வர்ணிச்சிருக்கார். அப்பேற்பட்ட 3வது கண்ணு காரஞ்ச நரசிம்மனுக்கு. பரசுராமன் வேள்வி பண்ணி பிரத்யட்சமான வழியிலே அக்ஷய தீர்த்தம், அக்ஷய தீர்த்தம் எவ்வளவுதான் எடுத்தாலும் தீர்த்தம் ஊத்து வந்துட்டே இருக்கபடினால அதுக்கு அக்ஷய தீர்த்தம்னு பேரு. அக்ஷய தீர்த்த கரையிலே பரசுராமன் வேள்விக்கு பிரத்யட்சமாய் பார்கவ நரசிம்மன்
இரண்யன் சம்ஹாரம் பண்ற திருக்கோலத்தில் இருக்கார். யோகானந்த நரசிம்மன் பிரகலாதனுக்கு வித்யாபியாசங்கள்லாம் சொல்லி அங்க அந்த பெரிய பாறை இருக்கும் கல்லு, அந்த கல்லு மொத்தம் இன்றளவும் எழுத்துக்கள் அப்படியே தெரியும். அதுதான் யோகானந்த, அதாவது ஸ்கூல். பிரகலாத படி, தெலுங்குல படின்னா ஸ்கூல். பிரகலாதனுக்கு வித்யாபியாசங்கள்லாம் சொல்லி கொடுத்தபடினால பிரகலாதன் யோகானந்த நரசிம்மன். அதுக்கப்புறம் சத்ரவட நரசிம்மன். ததாச்சத்ரவடம் க்ஷேத்ரம் சுக்ரமாதிபிராஸ்ரிதம் தத்ராஸ்தே பகவான் விஷ்ணு அனுகிருண்ணஸ்து கேசரி ஆஹாஹூஹாக்கிய கந்தர்வ நிருத்ய கீத பலாத்மனே பவஹந்த ஹரஸ்சத்ரவட சிம்மாய மங்களம். ஆஹாஹூஹு என்கிற 2 கந்தர்வர்கள் ஆகாசத்தில் அதிவேகமாக போய் கொண்டிருக்கும் போது இங்க பெருமாளுடைய ஜோதியை சேவிச்சு அங்கேயிருந்து கீழே இறங்கி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண, கானத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி கிண்ண புருஷ வாத்தியங்களால. அதனால்தான் பெருமாள் வந்து கடி ஹஸ்தம், ஒரு தொட மேல கையை வச்சுட்டு ஆஹா அப்படின்னு அனுபவிக்கிற மாதிரி. அதனால இந்த சங்கீத ஞானம் படிப்புகள் வேண்டுவாளுக்கு அந்த நிருசிம்மன் பிரத்யட்சமா சேவிக்கலாம். அது சத்ரவட நிருசிம்மன். வடவிருஷத்துக்கு கீழே பெருமாள் இருக்கார். பாவன நிருசிம்மன் பாரத்வாஜ மகாரிஷி, பாரத்வாஜ மகாயோகி மகாபாதகாரினே தாபனீய ரகசியார்த்த பாவனாயாஸ்து நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து. நிருசிம்ம தாபனீய உபனிஷத்து அதுல பாவன நிருசிம்மன் அங்க பாரத்வாஜ ரிஷி தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமானதுனால பாவன நிருசிம்மன். ஸ்ரீஷடாரி யதீந்திராதி யோகி பத்மபானவே சர்வத்திர பரிபூர்ணாய அகோபிலேசாய மங்களம். கீழ் அகோபிலத்துல லக்ஷ்மி நரசிம்மன். அதுக்கு ஒரு பெரிய சரித்திரம். அகோபில மடத்துல முதல் ஆச்சாரியன் ஆதிவன் சடகோப சுவாமி. அந்த காலத்துல 1398வது வருஷம் பிரதாபருத்ரன் ஒரு சைவ பக்தன், அவர் தான் ராஜா. அவருடைய சொந்த ஊர் வரங்கல். அங்கேருந்து ஸ்ரீசைலம் மகாநந்தி பேர்பட்ட க்ஷேத்திரங்களாம் சேவிச்சுட்டு அகோபிலத்து க்ஷேத்திரத்துக்கு வரார். இந்த க்ஷேத்திரத்துல வந்து எத்தனை வாட்டி அவர் பிரதிநித்தியம் ஒரு தங்கத்தை காட்சி கொட்டணும், சிவலிங்கம் வரும். அந்த சிவலிங்கத்தை ஒரு பிராமணனுக்கு தானம் பண்ணி தான் போஜனம் பண்ற வழக்கம். இந்த க்ஷேத்திரத்துல வந்து எத்தனை வாட்டி தங்கத்தை காட்சி கொட்டணும், சிவலிங்கம் வரல, அதுக்கு பதில் ஒரு நரசிம்மர் தான் வரார். அந்த நரசிம்மர் தான் இன்னைக்கும் நம்ம மடத்துல ஸ்வர்ண நரசிம்மன் பெருமாள் மாலோலுங்க நேர ராமானுஜனுக்கு கீழே இருக்கார். அந்த நரசிம்மனை தான் ராஜா சுவாமிக்கு எப்போ 1398வது வருஷம் காஞ்சிபுரத்துல இன்றுக்கும் சேவிக்கலாம். காஞ்சிபுரத்துல அந்த தங்கபள்ளி வெள்ளி பள்ளி இருக்க அந்த இடத்துல ஒரு பெரிய மேல வர்ணம் இருக்கும். அது ஒரு காலக்ஷேப கோஷ்டி இடம். அந்த கோஷ்டியில ஆதிவன் சடகோப சுவாமியும் 16 வயசுல பாலகனா சின்ன குழந்தை அங்க காலக்ஷேபம் பண்ணும்போது நடாதுருமாள்கிட்ட விஜாபனம் பண்ணி நிருசிம்மன் வந்து அங்க அகோபிலத்துக்கு வர சொன்னான்னு கேட்ட உடனே ஆச்சாரியன் அவர் அமைச்சதாவும் இங்க வந்து பெரியவாளை சேவிச்சுட்டு அந்த விக்கிரகத்தை வாங்கும்போது நிருசிம்மனே சாட்சாத் வந்து அகோபிலே சீந்திருசிம்மஹ பிரேஷமந்திரம் ஸ்வயம் ததௌ யோகி ரூபேன யஸ்யாஸ்தே சடகோபாயமங்க லக்ஷ்மி நரசிம்மனே சாட்சாத் சன்னியாசி ரூபத்துல வந்து அந்த விக்கிரகத்தை சுவாமிக்கு ஆச்சாரியனுக்கு ஆதிவன் முதல் பட்டம் அழகேசனுக்கு கொடுத்து அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அவிச்சின்னமா அகோபிலமீட்டம் பட்டத்தினுடைய பரம்பராதீனத்தில் இந்த தேவஸ்தானம் பரிபாலிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கப்புறம் பிரதாபருத்ர ராஜா, 2வது பிரதாபருத்ரன், ஸ்ரீகிருஷ்ண தேவராயன், அச்சுத தேவராயன், முகுந்த தேவராயன், ரெட்டி வேமாரெட்டி வம்சஸ்தால், கத்வால் சமஸ்த மகாராணி, இப்பேற்பட்ட மகாராஜாக்களுடைய காலத்திலாம் இந்த க்ஷேத்திரங்கள்லாம் பதே அபிவிருத்தியாகி அவெல்லாம் பெருமாள் ஆச்சாரியனை உட்காரிச்சு பல்லக்கே சம்பந்த மாதிரி நம்மகிட்ட சரித்திரம் இருக்கு. கிராமே கிராமே சகத்வா பதச்சரணயோஹோ மாம் கிரஹீத்வா விவேச அனி கிராமமா சுவாமியால பண்ணிட்டு போய் எல்லாரையும் ரக்ஷி அப்படின்னு ஆவேசம் பண்ணதான் பெருமாள் அன்னிலேருந்து இன்னைக்கு. அதனால்தான் நம்ம நரசிம்மன் வந்து எங்கேயும் ஒரு இடத்துல கோவில் இல்லாத தோளிலே இருந்து சஞ்சாரமாவே போயிட்டு இருக்கிற காரணமே அதனுடைய காரணம் தான். இப்பேற்பட்டதாகவும் கிருத்தயுகத்துல பரமசிவன் வந்து நிருசிம்ம தாபனிய உபனிஷத்துல உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்யும் நமாம்யகம் நிருசிம்ம காயத்ரி. பரமசிவன் இந்த க்ஷேத்திரத்துல மந்திரராஜ பதஸ்தோத்திரத்தால ஈஸ்வர உவாச்ச விருத்தோத்புல்ல விசாலாட்சிம் விபக்ஷ க்ஷயதீக்ஷிதம் நனாவித்ரஸ்வ விஸ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யகம். முதல் பதம் வந்துட்டா உக்ரம். சர்வைரவர்ஜதாம் பிராப்ய சகலோகே வியவஸ்திதம் நகாக்ரே சகலீ சக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யகம் உக்ரம் வீரம். உதாவிட்டஸ்ய பாதாளம் மூர்த்னா விட்ட ஸ்ரீபிட்டகாஹ குத பிரகிருஷ்டாஷ்டமதிசம் மகாவிஷ்ணும் நமாம்யகம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும். ஜோதிர் பிரம்மேந்து நக்ஷத்ர ஜலனாதித்யனுக்ரமாத் ஜலந்தி தேஜசாயஸ்ய தம் ஜுவலந்தம் நமாம்யகம். இப்படி சங்கரேனாதராத் புரோக்தம், சங்கரனான என்னாலே ஆதாரபூர்வமாக பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை சங்கரேனாதராத் புரோக்தம்
பதானாம் தத்துவமவ்யயம், ஒவ்வொரு பதங்களும் நிறைய தத்துவம் கொண்டது. திரிசந்தியம் யோஜபேன் நித்யம், 3 காலம் யார் இத பாராயணம் பண்றாளோ வித்யா ஸ்ரீச்சவர்ததே, யார் பண்றாளோ வித்யார்த்தி லபதே வித்யாம், தனார்த்தி லபதே தனம், சர்வார்த்தி சர்வமாப்னோதி, மோக்ஷார்த்தி மோக்ஷமாப்னுயாத், எம் எம் காமயதே சித்தம் தம் தம் பிராப்னோதி நிச்சயம்னு அறுதியிட்டு கொடுக்க பரமேஸ்வரன் இந்த க்ஷேத்திரம். அதனால்தான் பெருமாளுக்கு எதிர்பத்திலே முதல்ல சிவனுடைய சந்நிதி சேவிச்சுதான் பெருமாள்கிட்ட உள்ள போனோம். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த அப்படின்னு இருக்கா. முறை போட்டு, அதாவது பரம பிரம்மா ருத்ராதி இவெல்லாம் 1 by 1 பெருமாளை சேவிக்கிறதா கணக்கு. விஷ்ணு புராணத்துல 74வது அத்தியாயத்துல அஹோபிலம் நாரசிம்மம் கத்வா ராம பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீநிருசிம்மம் ஹஸ்தௌஷீத் கமலாபதிம் கோவிந்த கேசவ ஜனார்தன வாசுதேவ விஸ்வேச விஸ்வ மதுசூதன விஸ்வரூப ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம புஷ்கராட்ச நாராயணாச்சுத நிருசிம்ம நமோ நமஸ்தே இதி ஸ்துத்வா ரகுஸ்ரேஷ்ட பூஜயாமாச தம் ஹரிம். இப்படியாக பலஸ்ருதியோட ராமபிரான் சீதாபிராட்டி தேடும் போது இந்த க்ஷேத்திரத்துல வந்து பெருமாளை பஞ்சாமிரத ஸ்தோத்திரம்னு 5 ஸ்லோகத்தால பூஜை பண்ணதான் விஷ்ணு புராணம் சொல்றது. தாபர யுகத்துல பஞ்சபாண்டவால் அந்த பெருமாளை பூஜை பண்ணதாவும், கலியுகத்துல திருப்பதி சீனிவாசன் கல்யாண உற்சவத்துக்கு கடப்பால ஆரம்பித்து திருப்பதி வரைக்கும் பந்தல் போட்டாலாம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். இவ்வளவு பெரிய பந்தல் போட்டா எத்தனை பேர் வரும்? எல்லா விதமான பிரசாதங்களும் பண்ணியாச்சு. இந்த பிரசாதங்கள்லாம் எந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண அங்க ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். அப்பதான் பிரம்மா பவிஷ்யோத்தர புராணத்துல தானே பிரம்மலோகத்துல வந்து ரமா பிரம்மாதி தேவாத்யாக சனகாதி சனாதய சீந்திருசிம்ம பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து வைஷ்ணவாக, இந்த பெருமாளை சுகேன மனசாத்தியாயன் இந்த பெருமாளுடைய பிரசாதங்கள் எல்லாம் அகோபில சிம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் உன்னுடைய கல்யாணம் பண்ணிக்கணும் பிரம்மா சொன்னதாகவும், அந்த பெருமாள் சீனிவாசனே அந்த பெருமா பிரசாதத்தெல்லாம் இந்த அகோபில சிம்மனுக்கு நிவேதனம் பண்ணதாகவும், அவருக்கு குரு பெருமாள் அதுல ஒண்ணு. இன்னொன்னு வந்து எல்லாரும் சொல்லுவா கிளாஸ்மேட்டு காலேஜ் மேட்ஸ்னு, அது மாதிரி சீனிவாசன் அகோபிலம் ஸ்ரீசைலம் 3 பேர் ஹில்மேட்ஸ். ஒரே பர்வதம். அந்த ஒரே பர்வதத்துல ஆதிசேஷன் அனந்த சயனம் தன்னுடைய சிரஸ்பாகத்தை திருப்பதிலையும் உடம்ப அகோபிலத்திலையும் வாழை ஸ்ரீசைலத்திலையும் வச்சுன்னு படுத்துதான் இன்னைக்கும் சேவிக்கலாம் பெருமாளை. அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரம் ஆதிசங்கர பகவத் பாதால் திருமங்கை ஆழ்வார் இந்த க்ஷேத்திரத்துல 10 பாசுரம் பாடினதுனால 108 வைஷ்ணவ திவ்யதேசத்துல 97வது க்ஷேத்திரம். தினைத்தினையும் செல்ல ஒன்னா சிங்கவேள். திருப்பதி எத்தனை வாட்டி போயிருக்கீங்க நீங்க? இங்க வந்திருக்கீங்களா? தினைத்தினையும் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்னமே சென்னு காண்டர் கரிய கோவில் சிங்கவேள் குன்னமே தெய்வம் அல்லா செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்னமே இப்படிலாம் இருந்தது. தேய்த்த தீயால் வின்சிவக்கும் சிங்கவேள் குன்னமே. ஆகாசத்துல காட்டுல இருக்க மரங்கள்லாம் ஒன்னோட ஒண்ணு உராஞ்சி அதுல தீ பொறியட்டு ஆகாசத்துல மொத்தம் எரியுமா பார்த்தா ஆகாசத்துல நெல்லி மல்கி கல்லுடைப்ப புள்ளி, அந்த நெல்லிக்காலாம் பழுத்து கல்லு மேல வந்த கல்லு உடையுமா. அப்பேற்பட்ட நெல்லி மரங்கள் கூடிய மலை அப்படின்னு ஆழ்வார் வர்ணிச்சிருக்கார். அதுக்கப்புறம் ஆதிசங்கர பகவத் பாதால் பரகாய பிரவேசம் பண்ணி கபாலிக பைரவன் இந்த க்ஷேத்திரத்துல 100 தலையை வச்சு ஹோமம் பண்றதா சங்கல்பம் பண்ண. 99 ஆயிரத்து 100வது தலை வேணும், உன்னுடைய தலை எனக்கு வேணும் பிரார்த்திக்கிறார். நான் அகோபிலத்துல குகையில தபத் பண்ணும்போது எடுத்துக்கோன்னு ஆதிசங்கரர் அவருக்கு சொல்ல, அவர் வந்து கண்டிக்கும் போது அந்த தலை முன்னாடி அவர் 2 கையே வரல, 2 கையும் எரியுது. அதுக்கு தான் கராவலம்ப ஸ்தோத்திரம். கரம்னா கை, அவலம்பம் போன கை திரும்பி வந்தது. எப்படி வந்ததுன்னா ஆதிசங்கர பகவத் பெருமாளை பிரார்த்தனை பண்றார். ஸ்ரீமத்பயோ நிதி நிகேதன சக்கரபாணேர் போகீந்திர போகமணிராஜிதன் புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம் மாதா நிருசிம்மஸ்ச பிதா நிருசிம்மஹ பிராதா நிருசிம்மஸ்ச சகா நிருசிம்மஹ வித்யா நிருசிம்ம திரவிணம் நிருசிம்மஹ சுவாமீ நிருசிம்ம சகலம் நிருசிம்மஹ யதோ நிருசிம்மஸ்ச ததோ நிருசிம்மஹ யதோ யதோ யாந்தி ததோ நிருசிம்மஹ நிருசிம்மதேவான்ன பரான்ன கிஞ்சித் தஸ்மாத் நிருசிம்மம் சரணம் பிரபத்தி. தஸ்மானுக்கு என்ன அர்த்தம்? So only I am praying. So தஸ்மாத் அந்த பெருமாளை பிரார்த்திச்சு இந்த பெருமாள் நிருசிம்மனை பரிச்சு வந்தான். 9 நரசிம்மன்ல இந்த அகோபில க்ஷேத்திரம். நாரசிம்ம வபுஸ்ரீமான் சொன்ன வரும். நரசிம்ம பகவானுக்கு நாளை என்பதே கிடையாது. அங்கு அப்பொழுதே அவன் வீய தோண்டிய என் சிங்கப்பிரான்னு பாடிருக்கார். அதனால அங்கு அப்பொழுதே யார் வந்து என்ன கேட்டாலும் உடனே தட்சமே கொடுக்கக்கூடிய கடவுள் நரசிம்மர். அப்பேற்பட்ட இந்த அகோபில க்ஷேத்திரம் ராஜாக்கெல்லாம் பூஜை பண்ண க்ஷேத்திரம். இப்படியாக எல்லாரும் வந்து இந்த பெருமாளை சேவிச்சா எல்லாருக்கும் சர்வ விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். கண்டோம் 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 கண்ணு கிணியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர்
தொழுது தொழுது நின்னாந்திரன் ஆழ்வார்லாம் சொன்ன பிரகாரம் பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம். இங்கே வந்து பெருமாளை சேர்த்தா எல்லா விதமான பாவங்களும் நசிக்கும். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் பகவானை ஒரே ஒரு ராத்திரி ஒரு க்ஷணம் ஒரு கடுகு மாத்திரம் தானம் பண்ணாலும் இந்த க்ஷேத்திரத்துக்கு முக்கியமானதுன்னு க்ஷேத்திரம். அப்படியாக இந்த க்ஷேத்திரத்தில் வைசாக மாதம் வைசா உற்சவம்னு எல்லாரும் கேள்விப்பட்டீங்க. எங்கள் பெரியவாళ్ళம் ஆச்சாரியெல்லாம் சொல்லுவாங்க வைசா உற்சவம்னா அகோபிலத்துக்கும் உண்டா வைசா உற்சவம்னது அந்த காலத்தில் நடந்ததுங்க. வைசா உற்சவம் வைசாகே மாசி சம்பிராப்தே துவஜாரோகணம் அகுர்வதா அப்படின்னு புராணத்தில் இருக்கு. அதன்படி தான் இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பித்து இந்த பிரம்மோத்சவமானது வருஷத்தில் 2 உற்சவம் நடந்ததுன்னு ஒரு புராணத்தில் இருந்ததுனால இந்த வைசாக மாதம் ரிசிம்ம ஜெயந்தி மகோத்சவத்தை பிரம்மோத்சவமான ஆரம்பிக்கப்பட்டு இதில் செஞ்சுலக்ஷ்மி நாடகம்னு ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் ஆமுக்த மால்யதான் எப்படி ஒரு வர்ணிச்சிருக்காரோ அது மாதிரி நம்மளுடைய ஐசிங்கர் பரம்பரையிலே ஒரு ஐசிங்கர் இந்த அகோபில க்ஷேத்திரத்தை செஞ்சு நாடகத்தை வாசந்திகா பரிணயம்னு ஒரு நாடகம் பண்ணதுனால பரிணயோத்சவம்னு திருப்பதியில் பண்ணுற மாதிரி இந்த வருஷம் கல்யாணோத்சவத்துக்கு பதில் பரிணயோத்சவம் திருக்கல்யாண உற்சவத்துக்கு பதில் பரிணயோத்சவம்னு பெருமாளுக்கு தாயாருக்கு செஞ்சுலக்ஷ்மி. இந்த செஞ்சுக்கள் இன்னைக்கும் வசிக்கிறார். அந்த செஞ்சுக்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பம் இருக்கு. அந்த 100 குடும்பத்தையும் வரவழைச்சு அந்த செஞ்சுக்கள் எல்லாரையும் உட்காந்து அவளுக்கு புது ஆடையெல்லாம் கொடுத்து அவள் கையாலே தாம்பூலம் வாங்கி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு சங்கல்பம். எல்லாரும் பிரத்யட்சமாக பரோட்சமாக டிவியில் யூடியூப்பில் எல்லாரும் சேவிச்சு பெருமாளை சேவிக்கலாம். நீங்கள் கண்ட இன்பத்தை இன்னும் 10 பேருக்கு சொல்லி எல்லாரும் க்ஷேமம் சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுராரோக்கிய பூர்விகாம் சீந்து சிம்ம பதத்வந்த்வம் தத்யாத் அத்யந்த வைபவாத் ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.